இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் திரைப்படங்களை, சினிமாவை ஒரு 5 ஆண்டுகளுக்கு தடை செய்ய வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் கூறியதற்கு கடும் எதிர்ப்பை ஒட்டுமொத்த திரை உலகத்தை தன்னுடைய கையிலே வைத்து அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை வருமானமாக ஈட்டிக் கொண்டிருக்கின்ற கலைஞர் குடும்பமும் திமுகவை சார்ந்தவர்களும் டாக்டர் ஐயாவிற்கு எதிராக கடும் எதிர்ப்பை அன்றைக்கு தெரிவித்தார்கள். ஆனால் பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் எவ்வளவு தீர்க்க தரிசனமாக அன்றைக்கே பேசியிருக்கிறார் என்பது இன்றைக்கு வெளிவந்திருக்கின்ற பல செய்திகளின் மூலம் தெரிய வருகிறது. அதுவும் தமிழக திரைப்பட உலகத்தை, தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு திமுகவும் கலைஞர் குடும்பமும் எந்த அளவிற்கு கபலீகரம் செய்திருக்கிறார்கள். அந்த திரைப்பட உலகத்தை இவர்கள் கபலீகரம் செய்ததற்கு பிறகு இந்த திரைப்பட உலகம் மது மாஃபியாக்கள், போதை மாஃபியாக்கள் பிடியிலே சிக்கி திரைப்பட உலகமே சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த திரைப்படங்களால் தமிழகம் சீரழிந்த காலம் போய் தமிழகத்தோடு சேர்ந்து திரைப்பட துறையில் இருப்பவர்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாய சீர்கேடு உருவாகி கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக நேற்று வந்த செய்தியை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு தமிழனுக்கும் இருக்கிறது. வந்த செய்தி என்னவென்று பார்த்தால், அந்த செய்தி எதை அடிப்படையாக கொண்டது என்று பார்த்தால், தமிழக திரைப்படத்தில் ஒரு சிறந்த நடிகராக அடையாளம் காட்டப்பட்ட கதாநாயக நடிகர் ஸ்ரீகாந்த், அவர் போதைப் பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இவர் திருமணம் சம்பந்தமாக ஒரு பெண்ணை ஏமாற்றியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர். அந்த ஸ்ரீகாந்த் மீண்டும் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அது சம்பந்தமான செய்தியெல்லாம் ஊடகத்திலே வெளியாகி இருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ் என்ற பெயரில் ஒரு பார் செயல்பட்டு வருகிறது. பாருக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் பார்த்தீர்களா? லார்ட் ஆஃப் த ட்ரிங்க்ஸ், குடியின் கடவுள் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள். அந்த பாரில் கடந்த மே 22 நடந்த மோதல் விவகாரம் தொடர்பாக அதிமுக முன்னாள் நிர்வாகியான ஐடி லிங்கை சேர்ந்த அஜய் வாண்டையார், பிரசாந்த், சுனாமி சேதுபதி, தூண்டில் ராஜா ஆகியோர் நுங்கம்பாக்கம் F3 போலீசார் கைது செய்யப்பட்டனர். இதில் பிரசாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது தெரிய வந்தது. சென்னை மாநகர ஆணையர் அருண் ஆலோசனைப்படி தெற்கு மண்டல கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையில் இணை ஆணையர் விஜயகுமார், துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் ஆகியோர் விசாரணையில் இறங்கினார்கள். இதில் பிரசாந்த் கொடுத்த வாக்குமூலத்தின்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியை சார்ந்த பிரதீப் குமார் என்ற பிராடோ போதைப் பொருளை சப்ளை செய்தது தெரிய வந்தது. இதை அடுத்து போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக ரகசியமாக கண்காணித்து வந்த போலீசார் பிரதீப் குமாரை கடந்த ஜூன் 17 நுங்கம்பாக்கம் பகுதியில் வைத்து கைது செய்தார்கள். அவரிடமிருந்த OnePlus 11 5G வகை மொபைல் போனையும் 40,000 ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தார்கள். இந்த பணம் எதற்கு என்று போலீசார் கேட்டபோது, நைஜீரியாவை சேர்ந்த ஜூரிக் மற்றும் பெங்களூரில் இருக்கும் கானா நாட்டை சேர்ந்த ஜான் தான் எங்களுக்கு கொக்கைன் போதைப் பொருளை சப்ளை செய்வார்கள். நாளை ஜூன் 18 காலை 8 மணிக்கு பெங்களூரில் இருந்து ஒசூர் பேருந்து நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறார் ஜான். அவரிடம் கொக்கைன் வாங்குவதற்காக இந்த பணத்தை வைத்திருக்கிறேன் என்று வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பிரதீப் குமார். இதைத் தொடர்ந்து ஜூன் 18 காலை 7:45 மணிக்கெல்லாம் ஒசூர் பேருந்து நிலையத்திற்கு சென்று தனிப்படை போலீசார் காத்திருந்தனர். அப்போது அங்கு வந்த ஜானை கைது செய்து அவரிடமிருந்து 11 கிராம் கொக்கைனையும் போகோ C61 போனையும் பறிமுதல் செய்தார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டில் யார் யாருக்கெல்லாம் கொக்கைன் சப்ளை செய்திருக்கிறாய் என்று தனிப்படை போலீசார் கேட்டபோது சிலருடைய பெயரை அவர் கூறியிருக்கிறார். இந்நிலையில் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பதற்கான பணிகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதே சமயம் பிரதீப் குமாரிடம் ஜான் யார் யாருக்கெல்லாம் சப்ளை செய்திருக்கிறார் என்று போலீசார் கேட்டிருக்கின்றனர். இதற்கு பிரதீப் குமார்
நான் ஜானிடம் கொக்கைன் வாங்கும்போது நடிகர் ஸ்ரீகாந்தையும் பார்த்திருக்கிறேன். அவர் கொக்கைன் வாங்கி சினிமா துறையில் சிலருக்கு கொடுத்திருக்கிறார். அதிமுகவை சார்ந்த சிலரும் ஜானிடம் கொக்கைன் வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குமூலத்தை வைத்துத்தான் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு கூடுதல் ஆணையர் கண்ணன் தலைமையிலான டீம் சம்மன் அனுப்பி இன்று ஜூன் 23 விசாரணைக்கு ஆஜராகுமாறு அழைத்தார்கள். ஒருவர் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தால் அது மருத்துவ பரிசோதனையில் 45 நாட்களுக்குள் தெரிந்துவிடும். இந்த நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்று பகல் 12:15 மணிக்கு ஸ்ரீகாந்தை போலீசார் அழைத்து சென்றனர். அங்கு அவருக்கு சிறுநீர் மற்றும் இரத்த பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்த மருத்துவ அறிக்கையின்படி ஸ்ரீகாந்த் கொக்கைன் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீகாந்த் வேறு யாருக்காவது கொக்கைன் சப்ளை செய்திருக்கிறாரா என விசாரித்து வருகின்றனர். எவ்வளவு தொகைக்கு இதுவரை கொக்கைன் வாங்கியிருக்கிறார், ஜிபே கணக்கு என பலவற்றையும் போலீசார் அலசி ஆராய்ந்து வருகிறார்கள். இந்த விசாரணையில் சினிமா பிரபலங்கள் சிலர் சிக்கலாம் எனவும் போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. தொடர்ந்து நைஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஜூரி மற்றும் இதனுடன் தொடர்புடைய நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு கடுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். நாம் இந்த நடிகர் ஸ்ரீகாந்தை ஏன் கைது செய்தார்கள், எதற்காக கைது செய்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஆராய்வதற்காக இந்த பதிவை போட வரவில்லை. தமிழ்நாட்டில் எப்படி போதை மாஃபியாக்களும் மது மாஃபியாக்களும் தன்னுடைய கோர கரங்களை விரித்திருக்கிறார்கள் என்பதை பற்றி விளக்குவதற்காகத்தான் இந்த காணொளியே. தமிழ்நாட்டிலே ஆட்சிக்கு வந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் கொடுத்த வாக்குறுதி, தமிழ்நாட்டில் இருக்கின்ற டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? டாஸ்மாக் கடைகளை அதிகப்படுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இது போன்ற போதைப் பொருட்கள் மக்களை, இளைஞர்களை சீரழித்து 30 வயது 40 வயதுக்குள்ளாக இளைஞர்களுக்கு மரணத்தை பரிசாக தருகின்ற இந்த கொடுமையான போதைப் பொருட்கள் இன்றைக்கு வெளிநாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தங்குதடை இல்லாமல் உலாவிக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசும் காவல்துறையும் நினைத்தால் இந்த போதைப் பொருட்கள் உள்நாட்டிலே வந்து இளைஞர்களை சீரழிப்பதற்கு முன்பே அவற்றை தடுத்திருக்கலாம், தடை செய்திருக்கலாம். இவ்வளவு கவனக்குறைவாக தமிழக அரசு செயல்பட்டு விட்டு இன்றைக்கு திரைப்பட துறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. அந்த திரைப்பட துறை சீரழிவதை பற்றி நமக்கு கவலை இல்லை. அந்த திரைப்பட துறை இருந்தால் என்ன, போனால் என்ன, நாசமாக போனால் என்ன, நன்றாக இருந்தால் என்ன, அதை பற்றி நாம் ஏன் கவலைப்பட போகிறோம்? ஆனால் இந்த திரைப்படத்துறையை பார்த்து, அந்த கதாநாயகன்களை பார்த்து, அந்த படத்திலே வருகின்ற கதாநாயகிகளை பார்த்து, இந்த நடிகர்களை பார்த்து தமிழகத்திலே இருக்கின்ற இளைஞர்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த போதைப் பொருளை வாங்கி அதை திரைப்பட துறையில் இருப்பவர்களுக்கு வியாபாரம் செய்கின்ற அளவிற்கு ஒரு முன்னணி நடிகரே இருக்கிறார் என்று சொன்னால் இந்த போதைப் பொருள் மூலம் வருகின்ற வருமானம் எவ்வளவு? அந்த வருமானத்திற்கு ஆசைப்பட்டு எப்படி இளைஞர்கள் எல்லாம் தொடர்ந்து சீரழிக்கப்படுகிறார்கள் என்பதற்கு இந்த சம்பவங்களே சாட்சி. சில ஆண்டுகளுக்கு முன்பு பம்பாய் நகரத்தில், அதாவது பழைய பம்பாய் நகரத்தில், தற்போதைய மும்பை நகரத்தில் ஹிந்தி திரைப்பட உலகத்தின் சூப்பர் ஸ்டார் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஷாருக் கான் போதைப் பொருள் பயன்படுத்தி பலருக்கு போதைப் பொருள் கொடுத்ததாக நடுக்கடலில் ஒரு சொகுசு கப்பலில் கைது செய்யப்பட்ட பிறகு பம்பாய் திரைப்பட உலகம் எப்படி அந்த போதை மாஃபியாக்களின் கும்பலில் சிக்கி இருக்கிறது என்ற உண்மை உலகத்திற்கு தெரிய வந்தது. அதை போல இன்றைக்கு தமிழக உலகம் போதை மாஃபியாக்களின் கைபிடியிலே இருக்கிறது. அதையும் தாண்டி அடுத்து தொடர்ந்து இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய இடத்திற்கு இந்த போதை பொருட்கள் வந்திருக்கிறது. சாராயத்தை தாண்டி, மதுபானங்களை தாண்டி, கஞ்சாவை தாண்டி இளைஞர்களை அதிகம் சீரழித்து இளம் வயதிலேயே மரணத்தை தருகின்ற இந்த போதைப் பொருட்கள் எப்படி தமிழ்நாட்டிற்குள் தங்குதடை இல்லாமல் வர முடிந்தது? இதற்கு பின்னணியில் இருப்பவர்கள் யார்? அதிமுகவை சார்ந்தவரா, திமுகவை சார்ந்தவரா, வேறு எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவரா என்று ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு அந்த போதைப் பொருட்கள் வருகின்ற 8 திசைகளையும் அடைத்து இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டிய, இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழக அரசுக்கு இருக்கிறது. சமீப காலங்களில் 35 வயதில் 30 வயதில் இளைஞர்கள் திடீர் என்று மரணமடைவதற்கு காரணம் இந்த போதைப் பொருட்கள் தான்.
என்று வெளிநாட்டில் இருந்து வருகின்ற சில ஆய்வுகள் தெரிவிக்கிறது. 30 வயது 35 வயதில் வாழ வேண்டிய இளைஞர்கள் இப்படிப்பட்ட கொடுமையான போதை பொருட்களுக்கு அடிமையாகி தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கின்ற இந்த அவல நிலை மாற வேண்டுமானால் தொடர்ந்து தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு திரைப்படங்களை தடை செய்ய வேண்டும் என்று டாக்டர் ஐயா சொன்னது எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனமான உண்மை. அதே நேரத்தில் ஏன் மதுபான கடைகளை மூட வேண்டும், தமிழ்நாட்டில் சாராய கடைகளே இருக்கக்கூடாது என்று பாமக நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஏன் 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார் என்று பார்த்தால், இன்றைக்கு சாராயம் வருகிறது, பின்னால் மிக கொடுமையான போதை பொருட்கள் வரும். ஆகவே அதை ஆரம்பத்திலேயே முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும், சாராயம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று தொடர்ந்து 40 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது டாக்டர் ஐயா இந்த மக்களை பற்றி எவ்வளவு அற்புதமாக சிந்தித்திருக்கிறார், இளைஞர்களை பற்றி எப்படி யோசித்து இருக்கிறார், அவர் எப்படி ஒரு அரசியலில் தீர்க்க தரிசியாக இருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது எனக்கு வியப்பு மேலோங்குகிறது என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.